ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மனசில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம நினச்சாலும் அது நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம், கல்லுப்பு தான். வெறும் சாப்பாட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்புக்கு எவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் படுவீங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கல்லுப்பிற்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது. அந்த சக்தியை வச்சு தான் நம்ம மனசில் இருக்க ஆசையாக இருந்தாலும் சரி, கனவாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள், எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள். நாம் சின்ன வயசாக இருக்கும் போதும் சரி, இன்றைக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பெரியவங்க எல்லாருமே நமக்கு வீட்டுக்குள்ளே வந்த உடனே திருஷ்டி சுத்துறே அப்படிங்கிற பேரில் கல்லுப்பை எடுத்து நம்ம தலையை சுற்றி போடுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு அது யோசிச்சுருக்கீங்களா? ஸோ அதே போல் கோயில்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கல்லுப்பை வாங்கி ஒரு கொடி மரத்துடைய பக்கத்தில் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ கல்லுப்பு கொட்டி கிடக்கும். ஸோ அவ்வளோ பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு அது யோசிச்சுருக்கீங்களா? அதே போல் பாவங்கள் தீரணும் அப்படின்னா ராமேஸ்வரம் இந்த மாதிரியான கடல் பகுதிக்கு போயிட்டு நீங்கள் அந்த உப்பு தண்ணியில், அந்த கடல் நீர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு தலை மூழ்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே உப்பிற்கு அவ்வளோ சக்திகள் இருந்துட்டுருக்கு. அவ்வளோ பாசிட்டிவான வைப்ரேஷனை உப்பால் நமக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே பெரியோர்கள் பண்ண சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த உப்பை வச்சு நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது, நமக்கு தேவையான விஷயங்களை உப்பை வச்சு நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்துருங்க. 3:30 இருந்து 5:30 ஏதாவது ஒரு டைமை செலக்ட் பண்ணி எழுந்துருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் எழுந்திரிச்சிருக்கணும். எழுந்திரிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக குளிக்க போங்க. நல்லா குளித்து முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உடனே கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காருங்க. உங்களுடைய உள்ளங்கையில் கல்லுப்பை வச்சுக்கோங்க. ரைட் சைட் கையில் பார்த்துங்க அப்படின்னா கல்லுப்பை நல்லா இறுக்கமாக கையை டைட் பண்ணுங்க. உங்களோட கையில் நல்லா இறுக்கமாக உப்பு வச்சுட்டிங்க இல்லையா? இதுக்கப்புறம் உங்களுடைய என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு என்ன கவலையோ அதை டீப்பாக யோசிங்க. இப்போது கடன் பிரச்சனை அப்படின்னா, எனக்கு கடன் பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த உங்ககிட்ட யார் கடன் கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயரை உச்சரித்து அவங்களும் நானும் நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. எங்களிடம் கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. கடன் அப்படின்னு ஒன்று இல்லாமல் அவங்கள அப்படியே பாருங்கள். அப்போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு நண்பராக உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்கள். அதுவே நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரோட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யோசிங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நானும் மேலதிகாரியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் அவரை புரிந்து கொண்டு இருக்கிறேன், அவரும் என்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு என் மேல் அதிக பாசம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கஷ்டங்கள் விலகியது போல் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும், அல்லது வாய் விட்டு சொல்லிட்டே விஷுவலைஸ் பண்ணணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, எனக்கு உடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. காதலில் பிரச்சனை அப்படின்னா, நான் காதலிக்கக்கூடிய அந்த பர்சனும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உச்சரிங்க. உங்கள் மனசுக்கு உணர்கிற வரைக்கும் நீங்கள் அதை பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் ஆழ் மனசில் சொன்னீங்களோ அந்த அளவிற்கு அதுக்கு அவ்வளோ சக்தி அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா உங்கள் கைகளை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த உப்பை ஒரு பேப்பரில் போட்டு நல்லா மடித்து கொண்டு போய் ஏதாவது ஓடிட்டுருக்கும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் போட்டுருங்க. அல்லது மண் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் எந்த அசுத்தமும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க. அந்த பிரச்சனை இனிமேல் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக நம்பிக்கையை கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த உப்பு பரிகாரம் பண்ணிங்க இல்லையா, இந்த விஷயத்த கண்டிப்பாக முழுமையாக நம்பணும். நீங்கள் இந்த பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, நான் உப்பு கிட்ட சொல்லிட்டா உப்பு அந்த பிரச்சனைகளை தீர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக நம்புங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்றெல்லாம் ஃபாலோ பண்ணப்படலை. இது காலாகாலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்த ஒரு உப்பு பரிகாரம் தான், சரிங்களா. இதை நிறைய பேர் வந்துட்டு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தள்ளி இதை புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அறிவியல் சயின்ஸ் வந்துட்டு புரியறதே கிடையாது. ஸோ அதனால அவங்க எப்போவுமே எதிர்மறையான சக்திகளை தான் வெளிப்படுத்திகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் இதை முழுமையாக நம்புங்க. நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி நிறைய வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் போகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளங்கையில் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே உப்பை கையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணலாம். எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய உங்கள் பக்கம் இருந்தது அப்படின்னா போயிடும், நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த கல்லுப்பு பரிகாரம் கண்டிப்பாக நம்பி எல்லாருமே பண்ணுங்க, ஓகேங்களா. நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் வேணும், கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லவ் அட்ராக்ட் பண்ணணும், ஃபேமிலியில் ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணணும், தென் மனம் உளைச்சலோடு நான் இருக்கேன், ஸோ இதிலேருந்து வெளியில் வரணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.